இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இந்த இதுக்கு கீழே வேர் இல்லை இருக்கிறதா நினைச்சுக்கிடுங்க. இந்த வேர் எடுக்கிற அந்த சத்து பொருளை இந்த செடி என்ன செய்யுது? நாம கொடிகளாகிய நமக்கு தருதில்ல. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இதுக்கு இந்த இது சம்பந்தமா படிக்கிறதுக்கு தாவரவியல் படிப்பாங்கல்ல. தாவரவியல் படிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த செடியிலிருந்து வருகிற புரத சத்துக்களா இருக்கலாம், அல்லது வருகிற தண்ணீரா இருக்கலாம், எதுவோ XRY என்னென்ன வருதுன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு படிக்கலை. அப்போ இதிலிருந்து வருகிற எல்லா சத்துக்களும் இது இந்த செடி மண்ணிலிருந்து எடுக்கிற எல்லா ஊட்டச்சத்துகளும் யாருக்காக எடுக்கிறது? கிளைக்காகத்தான் எடுக்குது. நீங்க நல்லா கவனிங்க. இயேசு தன் வாழ்க்கையில் அனுபவிச்ச எல்லாமே தனக்கு வேண்டி கிடையாது, அதெல்லாமே நமக்கு வேண்டியாகும். ஒரு அல்லேலூயா. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப நான் இந்த செடியை பார்த்து கேட்கிறேன், ஏன் செடி? இலைகள் தானே வாழுது, கிளைகள் தானே வாழுது, நீ ஒரு மரம் மாதிரி தானே இருக்க, பின்ன ஏன் இவ்வளவு ஊட்டச்சத்துக்களை உலகத்திலிருந்து உறிஞ்சுகிறாய்? உடனே இந்த செடி சொல்லுது, நான் இல்லைன்னா அதால வாழ முடியாதப்பா, என்னுடைய ஹெல்த் தான் அவனுடைய ஃபியூச்சர் சொல்லும். அதே மாதிரிதான் இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த செடி பூக்கணும்னா இந்த மரம் நினைக்கணும், இந்த செடி காய்க்கணும்னா இந்த மரம் நினைக்கணும். ஏன்? மரம் உலகத்தில் பூமியிலிருந்து சரியான ஊட்டச்சத்துக்களை எடுத்து இதற்கு விநியோகம் செய்யவில்லை என்று சொன்னால் இதற்கு எதிர்காலம் இல்லை. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சில நன்மை தராமல் இருந்தால் இந்த உலகத்தில் நீங்களும் இல்லை, நானும் இல்லை.